என் அன்பு குழந்தையே, இந்த நொடி என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் என் ஆசிர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்வாய். உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன். அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் விரைவில் உனக்கு நற்செய்தி தரப்போகிறேன். அதுவரை நம் வேண்டுதல்கள் நிறைவேறுமோ நிறைவேறாதா என்ற மனக்குழப்பம் கொள்ளாமல் இரு. நன்றாக கவனித்துப் பார். உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதை உணரத்தான் நீ மறுக்கிறாய். உன் வாழ்வின் நன்மைக்காகவே நான் இந்த உலகில் வந்திருக்கிறேன். அப்பா உன் விருப்பத்தை நிறைவேற்றவில்லையே என்று நினைக்கிறாய். உனக்கு எது நல்லதோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது கூட நீ என்னிடம் கூறுவது, நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், ஆனால் எங்கும் அங்கீகரிக்கப்படவில்லை. தவறு செய்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று வருந்துகிறாய். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிறுத்திவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் இந்த உலகத்திற்கு வெளிவரும். அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விளங்கும். நேர்மை என்ற வெளிச்சம் உன்னிடம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உனக்கென தனி இடம் உண்டு. நல்லவன் போல நடிப்பவனை இந்த உலகம் வேணாலும் விரும்பலாம். ஆனால் உன் அப்பாவிற்கு நேர்மையான உண்மையான உள்ளத்தை மட்டுமே விரும்புவேன். உன் நேர்மையான எண்ணமும் உண்மையான உள்ளமும் நான் வசிக்கும் இடம். அதனால் அதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள். நீ உண்மையாக இருப்பதால் தான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ, யாருடைய கர்மாக்கள் தீர்க்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகள் என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதாலும் உன் பாக்கிய காலம் நெருங்குவதாலும் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். கலங்காதே என் கண்மணியே, நான் உன் கரங்களை பற்றி விட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். நீ கண்ணீர் மல்க என் காலடியில் வைத்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்தேன். உன் அப்பா என் முன் வேண்டுதல்கள் வைக்கும்போது கண்ணீர் வருவது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆதி சக்தியின் முன் நீ சிந்தும் கண்ணீரானது விலைமதிப்பற்றது. பதில் தராமல் போகாது. உன் விலைமதிப்பற்ற கண்ணீருக்கு பதிலாக உன் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்காக நான் இருக்கின்றேன். நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடன் சதா சர்வ காலமும் உன் அப்பா நானும் இருக்கிறேன். தைரியமாக இரு. என் நாமத்தை கூறிக்கொண்டே இரு. தைரியம் உன்னை பற்றி கொள்ளும். என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. நல்லதே நினை. இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். இது உன் அப்பாவின் வாக்கு.